திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட அறிக்கையை ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட நான் இங்க வந்திருக்கிறேன். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என்னென்ன புருடா விட்டாங்க, என்னென்ன கப்சா விட்டாங்க, என்னென்ன கதை விட்டாங்க. இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. இதுக்கு நம்ம சரவணனும் நம்ம புகாரியும் இந்த ஆவணத்திற்கு நீங்க பதில் சொல்லுங்க. வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. நாங்கள் உங்கள்கிட்ட சிம்பிளாக கேட்குறோம். 505 வாக்குறுதியை கொடுத்தீங்க, 90% வாக்குறுதின்னு தமிழக முதலமைச்சர் சொன்னார். திடீர்னு நம்ம நண்பர் சரவணன் வந்து 404 வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொன்னார். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவருக்கு ஆசையை தூண்ட வேண்டும். இது ஒரு படத்தில் வந்த வசனம். அது வந்து அற்புதமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்னைக்கு வந்து திமுக. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் நகை கடன் தள்ளுபடி செய்வோம். ஆட்சிக்கு வரபோது வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அவசரமாக நீங்கள் கூட்டுறவு சங்கத்தில் வச்சிருங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நகையை மூட்டு தருவோம் சொன்னீங்களா இல்லையா? கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்போறது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். மாணவருடைய கல்வி கடன் மட்டுமல்ல, விவசாயிகளுடைய கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்று நாம் அறிவிச்சிருக்கிறோம். கல்வி கடன் ஒரே ₹1 தமிழ்நாட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டதா? உங்களை யார் தடுத்தார்? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா? மின் கட்டணம் மாதத்திற்கு ஒரு முறை என்று சொல்வது 2 மாசங்கிறத 1 மாசம் அறிவிக்க வேண்டியது மின்துறை அமைச்சரா மத்திய அமைச்சரா? அட நாரப்ப இல்லையா, நான்லாம் உபதி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்களே. இதற்காக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? சரவணன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. தேர்தல் அறிக்கை கொடுப்பதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தார்மீக தகுதியே அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை. எரியுதடி மாலா போடு. தமிழக அரசினுடைய கடன் சுமை திமுக வருவதற்கு முன்பாக சுதந்திரத்திலிருந்து 4,20,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த 5 ஆண்டுகளில் திமுக வாங்கியிருக்கக்கூடிய கடன் 5,70,000 கோடி. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார், கேட்போம். இன்றைக்கு தமிழகத்தினுடைய கடன் 9,96,000 கோடி கடனை வைத்துக் கொண்டு திமுக சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எப்படி அது மக்களை ஈர்க்கும் என்பதை அசோகா என்கிட்ட சொல்லணும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. திமுக தேர்தலுக்கு முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசு வலியுறுத்தினீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல வெக்கமா இல்ல? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் ஊழலை விசாரிக்க தன் நீதிமன்றம் அமைக்கப்படும் அமைச்சலா? இல்லைங்க. இல்ல வெக்கமா இல்ல? அனைத்து தரப்பு மக்களின் நலத்தின் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை ₹5 டீசல் விலை ₹4 குறைக்கப்படும். குறைச்சிங்களா? இல்லைங்க. இல்ல வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ₹100 மானியம் குறைக்கப்படும். குறைச்சிங்களா? இல்லைங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? மின் கட்டணம் மாதம் ஒரு முறை வழங்கப்படும். வழங்குனீங்களா? இல்லைங்க. இல்ல. வெக்கமா இல்ல? நான் சொல்லல, சரவணன் சொல்லட்டும். சரவணன் தேசிய ஊடகத்தை கதறவிடக்கூடிய தன்னுடைய ஒற்றை சிரிப்பால் இந்திய ஊடகத்தை கதறவிடுகிற ஒரு மதிப்பிற்குரிய சரவண, நீங்க சொல்லுங்க, என்னென்ன பண்ணுனீங்க, என்னென்ன பண்ணல? ஏதோ பேர் வச்சிருக்காங்க, இந்த திட்டம் அந்த திட்டம், நான் முதல்வன் தமிழ் புதல்வன் அப்படின்னாங்க. இந்த திட்டங்களை பற்றியெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் சக்சஸ். ஒரே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன திட்டம் அப்படின்னா, ₹1000
டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. இது எப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான திட்டம்னா இன்னும் ஒரு 5 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பட்டம் பெறாத பெண்களே இல்லை என்ற நிலை ஏற்படும். இப்போவே 18% இன்க்ரீஸ். நண்பா ஓ நண்பா, என் காதென்ன இப்படி போகிறாயே நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? பள்ளி முடித்து கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து 18% வந்து ஜாஸ்தியா இருக்காங்க. எதனால? இந்த புதுமை பெண் திட்டத்தினால. எங்கேயோ போய்த்தடா நீ, எங்கேயோ போய்த்த. எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள்? 505 கொடுத்தீங்களே, 505 கொடுத்தீங்களே அப்படின்னாங்க. ஐயா 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 364 நிறைவேற்றியாச்சு. 400க்கு திட்டங்கள் துவங்கியாச்சு. உறுதிமொழி 4 கொடுத்து அதை 3 நிறைவேற்றுங்க. 505 கொடுத்துட்டு 300 நாங்கள் நிறைவேற்றிட்டோம் பெருமை பேசுறதுல ஒன்றும் எந்த நன்மையும் இல்லை. வெக்கமா இல்ல சாம்பார் ஆப்பு எனக்கு. மற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியலன்னா என்ன காரணம்? பாஜக. நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு உன் பணம் தேவையில்லை போடா அப்படின்றாரு தமிழ்நாட்டின் முதல்வர். உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். அதனால தான் சரியான முறையில் முதல்வர் ஃப்ரேம் பண்ணார். தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. இந்த தேர்தலை வெற்றி பெற போவது யாரு? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? அவருக்கு தூங்கி எந்திரிச்சா டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு இப்படிதான் சுத்திட்டு இருக்காரு. இந்த ஒன்ன தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். இந்த தேர்தல் வந்து ரொம்ப தெளிவான தேர்தலுன்னா கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது. கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகள் ஒரு பக்கம், தமிழக மக்கள் ஒரு பக்கம். அதனால் சொல்கிறோம், தமிழ்நாட்டை தலை நிமிர்த்த திமுகவால மட்டும்தான் முடியும். ராக் ஸ்டார் சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் மட்டும்தான் இது முடியும். காஞ்சிபுரத்துல நம்ம முதலமைச்சர் பேசினாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நான் அவர் ஏதோ சொல்ல போறாருன்னு பார்த்தா 1000 காலமா நடந்துட்டு இருக்கிற ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கான அந்த போரின் நீட்சின்றாரு. என்னங்க கதை விடுறீங்க? என்ன கதை விடுறீங்க? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நீங்க வாழ்றது வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் வாழ்வது ஒரு யூட்டோப்பியன் கற்பனை வாழ்க்கையில தான். கற்பனைவாதம்னாரு. இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டுங்கிற கற்பனைவாதத்தை விட உலகத்துல ஏதாவது கற்பனைவாதம் இருக்கா? 18 மாநிலங்களை ஆண்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வெறும் 3 மாநிலங்களை ஆண்ட அளவுக்கு கழுத தெரிஞ்சு கட்டணமா மாறுற மாதிரி காங்கிரஸ் தெரிஞ்சு கட்டி சுவரா குட்டி சுவரா போனது போல என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. நாங்க தமிழ்நாட்டு ஆண்டோன்னு வேற பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஜோதிமணி, இந்த விருதுநகர் எம்பிலாம் இது ஏன் நான் கற்பனைன்னு சொல்றேன்னா நிறைய கற்பனை இருக்கு. சீமான் நெய்தல் படை அமைப்பென்வர், நெய்தல் படை அமைப்பென்வர். நேவல் போர்ஸ்ல ஒரு மாநில அரசு தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு கடற்குள் இறங்க முடியுமா? இந்த ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. இப்படி கேட்கணும். வாடா வீட்டுக்கு போ. வாடா போயிட்டே போ. கடலோர காவல் படைன்னு ஒண்ணு தமிழ்நாடு அரசு வச்சுக்கு தெரியுமா தெரியாதா? டேய் மோடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகறது ஏற்கதா? கேரள அரசு இது போல மீனவர்களை கொண்டே ஒரு படையை உருவாக்கி இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி காங்கிரஸ் போய் கேட்டு பாருங்க. போய் கேட்டாதானே தெரியும். குண்டு செட்டிலே குதிரை ஓட்டுறது. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். இலவச மாநிலந்தோறும் மாநிலம் முழுக்க கல்வியை இலவசமாக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஏன்னா அதுக்கு ஒரு குறைந்தபட்ச கால அவகாசம். அந்த குறைந்தபட்ச கால அவகாசம் அறிவியல் ஆய்வாளர்களின்படி குறைந்தபட்சம் தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு 23 ஆண்டுகள் தேவைப்படும். இது சாத்தியப்படுத்துவதற்கு 23 வருஷம் ஆகுமா? 73 வருஷமா நீங்க ஆண்டு என்ன பண்ணீங்க? டேய் டீசன்ட்டா போ. கத்தாத அண்ணன் கத்தறனா. டேய் இந்தடா ஓடாத டீசன்ட்டா போ. காட்டி குத்துறாத. ஓடாத டீசன்ட்டா போ. காட்டி குத்துறாத. கல்வி கண் திறந்த காமராஜரை தலைவராக கொண்ட அல்புகாரி பேசுறாரு. காமராஜர் இருந்த காங்கிரஸ் கூடிய அல்புகாரி பேசுறாரு. கல்வியை அனைவருக்கும் கொடுப்பது சாத்தியம் உள்ளது. உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.